தனது பெயரை யாரோ தவறாக பயன்படுத்தி புகைப்படத்துடன் கூடிய விசிட்டிங் கார்டு மற்றும் டம்மி வாக்குப்பதிவு எந்திரம் ஆகியவை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என ஒரத்தநாடு தொகுதி திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தஞ்சாவூரில் வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். விசிட்டிங் கார்டே அடிச்சது, ஆனா எப்படி அடிச்சாங்க, என் படத்தை போட்டாங்கிறதே தெரியல. அதுதான் காவல்துறையே தேர்தல் கமிஷனும் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது என்னுடைய வேண்டுகோள். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிலரசி திறந்தவெளி பரப்புரை வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட போஸ் நகர், காமராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். அப்போது அப்பகுதிக்கு பட்டா பெற்றுக் கொடுப்பேன், மதுபான கடைகளை மூட நடவடிக்கை எடுப்பேன் போன்ற வாக்குறுதிகளை வழங்கி ஏர் சுமக்கும் விவசாயி சேனத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருச்சி விமான நிலையத்தில் தவிக தலைவர் விஜயிடம் செய்தி சேகரிக்க முயன்ற செய்தியாளர்களை பவுன்சர்கள் கீழே தள்ளிவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர்களை தள்ளிவிட்டதை தடுக்க முயன்ற கியூ பிரிவு அதிகாரியிடம் பவுன்சர்கள் அடையாள அட்டை கேட்டு மிரட்டினர். இதையடுத்து அங்கு வந்த விமான நிலைய காவல்துறையினர் மற்றும் சிஎஸ்எஃப் வீரர்கள் தவிக தலைவர் விஜயை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல்முருகனுக்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரை ஆரத்தி எடுத்தும் மேளதாளங்களுடன் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். தர்மபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லாம்பள்ளியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பாமக வெற்றி பெற்றவுடன் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படுவதோடு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க தர்மபுரிக்கு சிப்காட் கொண்டுவரப்படும் என்றார். இந்த பகுதி மக்களுடைய குறைகளை எனக்கு நன்றாக தெரியும். தர்மபுரி மாவட்டம் தானே தண்ணீர் பற்றாக்குறை உள்ள ஒரு மாவட்டம். தண்ணீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு இருக்கிறது. கரூரில் வெங்கமேடு பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காக துண்டு பிரசுரங்கள் வழங்கிய போது திமுகவினர் தகாத வார்த்தைகள் கூறி தாக்குதலில் ஈடுபட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதைத்தான் போட்டிருக்காங்க. அவங்க அதுல போட்டு நோட்டீஸ் கொடுத்தா அடிச்சு உதச்சா என்ன அர்த்தம்? சரி, இந்த விவசாய சங்கத்தை அடிச்சு துரத்தி விட்டாங்க. நாளைக்கு நாங்க கொடுக்குறோம், நான் கொடுக்குறேன், எங்க பொதுச் செயலாளர் படத்தை போட்டு, எங்க அம்மா படத்தை போட்டு நான் நோட்டீஸ் கொடுக்குறேன். சென்னையில் கடந்த 4 நாட்களாக அதிமுக அலை வீசி வருவதாகவும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றும் பெரம்பூர் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை கொடுங்கையூரில் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார். திமுக 1008 டாக்கெட்டிஸ் பண்ணலாம், அது சூழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் மக்கள் மனங்களை வெல்வதற்கு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாக மாறும்.